அக்கா என்ன பவி, என்ன சந்தேகம் இன்னைக்கு உனக்கு? எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. உங்களை 2 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன். ஆமா, பாக்குறீங்க. எப்படி இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? ஹாப்பியா, ஃப்ரெஷ்ஷா, ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருக்கீங்களா? எப்படி? அது எப்படின்னா, இல்லாதது நினைச்சு கவலைப்படுறது இல்ல, வராதது நம்ம என்னென்னலாம் வேணும்னு நினைச்சோமோ அது கிடைக்கலனாலும் அதுக்கு கவலைப்படுறது இல்ல. நம்மள சுத்தி இவ்வளவு அழகான ஒரு வீடு, இவ்வளவு நீங்க எல்லாம் டீம் இருக்கீங்க, அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு நினைச்சதுலாம் நடக்குது. அப்புறம் என்ன, இதுக்கு மேல இல்லாததை நினைச்சு நான் வந்து கவலைப்படாம அது கிடைக்கிறதுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். கிடைச்சது நினைச்சு நான் நன்றி சொல்லிட்டு எவ்ரிடே ஸ்டார்ட் பண்றேன். முக்கியமான இதுல ஒரே ஒரு விஷயம் தான், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால என்னால சந்தோஷமா இருக்க முடியுது. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு எப்பவுமே எப்படி தெரியுமாங்க, முதல்ல ரொம்ப கவலைப்படுவேன். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா ஒரு மாதிரி பேசுவாங்களோ, ஒரு மாதிரி யாராவது என்ன பார்த்தா கூட நம்ம ரொம்ப இதுவா தெரியறணும் அப்படின்னு நினைச்சுக்குவேன். அது மாதிரி கண்ணாடி வேலையில் நிறைய போட்டா கிண்டல் பண்ணுவாங்களோன்னு நினைப்பேன். டார்க் கலர் லிப்ஸ்டிக் எனக்கு பிடிக்கும், ஆனா எழுத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காதே, கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காதேன்னு நினைப்பேன். இப்போ எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்கும், எனக்கு நிறைய பூ வச்சா பிடிக்கும், எனக்கு லிப்ஸ்டிக் போட்டா பிடிக்கும். எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படிதான் நான் இருப்பேன். சோ அதனால நான் ரொம்ப சந்தோஷமாவும் ஃப்ரெஷ்ஷாவும் ரொம்ப பாசிட்டிவாவும் தெரியுறேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தவங்களுக்கு எல்லாம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நியாயமா வாழணும். உங்களுக்கு அது வந்து தப்பு இல்ல, கரெக்ட் தான் தோணுச்சுன்னா நிச்சயமா நீங்க அதை செய்யலாங்க. அதுல நீங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அதுல ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்பவுமே உங்களோட வாழ்க்கையை நீங்க தாங்க வாழணும். எவ்வளவு நாளைக்கு இங்க வாழ போறோம் சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா ஹாப்பியா எப்பவுமே ஜாலியா வாழுங்க. நான் அதுதான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், நம்ம பவித்ராவுக்கும் சொல்லிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க.